ரைட் கைட் அகாடமிலேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய நடுநிலைமை திருக்குறள் அதிகாரத்தை தான் ஏ டு இசட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கூற்று காரணம் வகை வினாக்களாக ஒவ்வொரு குறளையும் எடுத்திருப்பேன். அதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே இந்த குறள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாத அந்த குறளோடைய சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பேன். அந்த குறளுக்கான ஃபுல் பொருளையும் நான் கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கனாலே இந்த அதிகாரத்தை ஃபுல்லாமே ஏ டு இசட் முடிச்சிடலாம். ஓகேங்களா? எப்படி கொஷின் கேட்பாங்க, எந்தெந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாம் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இதே பேட்டர்னில் 12 அதிகாரத்தை டீச் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இது 13வது அதிகாரம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க தொடங்குங்க. முதல் குறளுக்கான கூற்று காரண வகை வினாக்களை பாருங்கள். கூற்று ஏ, பகைவர், அயலார், நண்பர் என யாராக இருந்தாலும் நீதி தவறாமல் நடுநிலைமையுடன் நடந்து கொள்வதே சிறந்தது. இது சரியா தப்பான்னு யோசிங்க. காரணம் ஆர், நடுநிலைமை என்பது ஒருவருக்கு சிறந்த அறமாக திகழ வேண்டுமானால் அவர் தமக்கு நெருக்கமான நண்பர்களிடம் மட்டும் சலுகை காட்டி மற்றவர்களிடம் நீதியுடன் செயல்பட வேண்டும். இதில் பாஸ் பண்ணிவிட்டு இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்ன்ட்டு யோசிங்க. அதுக்கப்புறமா ப்ளே பண்ணி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற ஆப்ஷனுக்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் இதுக்கும் சரியாகுதுன்னு கூற்று ஏக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். பகைவர், ஓகேவா, உன்னுடைய பகைவர் இருக்கிறான், இல்லை யாருன்னே தெரியாத அயலர் இருக்காங்க, அப்புறம் நண்பர் இருக்காங்க. 3 பேரில் யாராக வேணால் இருக்கட்டும், அவங்களுக்கு பார்த்தோன்னா சமமாக நீதி தவறாமல் நடுநிலைமையோடு இருந்து நடந்து கொள்வதே சிறந்ததாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா சரி. அதாவது உன்னுடைய பகைவன் இருக்கான், அவனுக்கு நீ தீர்ப்பு வழங்க போகிற அப்படின்னா அவனுக்கு பாதகமாக பார்த்தோன்னா தீர்ப்பு போகிற மாரி நீ தீர்ப்பு வழங்கிடக்கூடாது. அதேமாரி உன் நண்பர் ஒருத்தர் இருக்கான்னா அவனுக்கு சாதகமாக நீ தீர்ப்பு வழங்கிடக்கூடாது. எந்த சைடுமே சாயாமல் நடுநிலைமையோடு நீ நடந்துக்கினாதான், நீதி தவறாமல் நடந்து கொண்டாதான் நீ சிறந்தவன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த குறளுடைய நேரடி பொருளை சொல்கிறதுனால இந்த கூற்று ஏ பார்த்தோன்னா சரி. காரணம் ஆர் பாருங்கள். நடுநிலைமை என்பது ஒருவருக்கு சிறந்த அறமாக திகழ வேண்டுமானால், நடுநிலையை பார்த்தோன்னா ஒருவருக்கு சிறந்த அறமாக திகழ வேண்டுமானால் நீ என்ன பண்ணணுமா, உனக்கு நெருக்கமான நண்பர்கள் கிட்ட மட்டும் சலுகை காட்டி மற்றவர்கள்கிட்ட நீதியோடு செயல்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. இது சரியா தப்பானா படிக்கும் போதே தெரியுது தப்பு. நாம் என்ன பார்த்தோம் இந்த குறளில், நண்பன் பகைவன்ட்டு யாருக்கிட்டையுமே சலுகை காட்டக்கூடாது. ஓகேங்களா? நடுநிலைமையோடு நீ நடந்து கொண்டாதான் நீ நடுநிலைமையாளன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், நடுநிலைமை என்பது ஒருவருக்கு சிறந்த அறமாக திகழ வேண்டுமானால் அவருக்கு நெருக்கமான நண்பர்கள்கிட்ட மட்டும் சலுகை காட்டணும்னு கொடுத்துருக்கேன். அப்படி கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு நெருக்கமான நண்பனாக இருந்தாலும் சரி, பகைவனாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே சலுகை காட்டாத நீதியோடு செயல்படக்கூடியவன் தான் நடுநிலைமையாளன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது காரணம் பார்த்தோன்னா தப்பாக இருக்குது, கூற்று சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் இதற்கான பொருளை பார்த்தலாமா? பகைவர், அயலார், நண்பர் என யாராக இருந்தாலும் சரி ஒருதலை சார்பாக நம்ம நடந்துக்க கூடாது. நன்மை தரக்கூடிய நடுநிலைமைனா எதுனா எந்த சைடுமே, அதாவது நண்பர், பகைவர், அயலர்ன்ட்டு யாராக இருந்தாலும் ஒரு பக்கம் சாயாம நடுநிலைமையா நின்று தீர்ப்பு வழங்குறது தான் நடுநிலைமையோடைய தகுதி அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? சொல்லும் பொருளும்னா எப்படின்னா ஒவ்வொரு சீரையும் நான் பிரிச்சிருப்பேன். ஒவ்வொரு சீரையும் பிரித்து அந்த ஒவ்வொரு சீருக்கான பொருளையும் சொல்லியிருப்பேன். பாருங்க. தகுதி அப்படின்னா நடுநிலைமை அல்லது நேர்மை. ஓகேங்களா? இந்த நடுநிலைமையோடைய தகுதியை சொல்கிறது தான் இந்த குறளே. ஓகேங்களா? எனவொன்று அப்படின்னா என்று சொல்லப்படும் ஒன்று. நன்றே அப்படின்னா மிகவும் நல்லது. பகுதியால் அப்படின்னா பகைவர், நண்பர், அயலார் என்று பிரிவுகளின் இடையே. பார்ப்பட்டு அப்படின்னா முறையோடு நீதிப்படிய. ஒழுகப்பெறின் அப்படின்னா நடந்து கொள்ள முடிந்தால். ஓகேங்களா? இதுதான் பார்த்தோன்னா இந்த குறளோடைய சொல்லும் பொருளும். அந்த நோட்டில் நீங்கள் இன்ஸ் எடுக்கும் போது நோட்ஸில் பார்த்தோன்னா இதை எழுதி வச்சிங்க. ஓகேங்களா? 2வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்கள். நடுநிலைமை உடையவனின் செல்வம் அவனுடைய வழியில் உள்ளவர்களுக்கு உதவாது. காரணம் ஆர் பாருங்க. நடுநிலைமையாளன் சம்பாதித்த செல்வம் ஒருபோதும் அழியாதுன்னு கொடுத்துருக்கேன். இதில் இந்த 4 ஆப்ஷனில்
எந்த ஆப்ஷன் வரும்ன்ட்டு பாஸ் பண்ணி ட்ரீக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. நடுநிலைமை உடையவன், அதாவது எந்த சைடுமே சாயாம நடுநிலைமையா தீர்ப்பு சொல்லக்கூடியவனுடைய செல்வம் அவனுடைய வழியில் உள்ளவர்களுக்கு உதவாதுன்னு கொடுத்துருக்கான். அதாவது அவனுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த செல்வம் வந்து பார்த்தோன்னா உதவாது அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பானா தப்பு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நடுவுநிலைமையா ஒருத்தன் இருந்து தீர்ப்பு சொல்றான் பார்த்தீங்களா, அவனுடைய செல்வம் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பின்னாடி தலைமுறை எத்தனை தலைமுறை வந்தாலும் அந்த செல்வம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு நிலைத்து உதவும். ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த சந்ததியினருக்கு நன்மையை தரும் அப்படின்ட்டு தான் வள்ளுவர் இந்த குறளை சொல்லியிருக்காரு. அப்போ இது கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பு. காரணம் பாருங்க. காரணம், நடுநிலைமையாளன் சம்பாதித்த செல்வம் வந்து பார்த்தோன்னா ஒருபோதும் அழியாது. அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த குறளுடைய மூலப்பொருளே. அதாவது நடுநிலைமையாக இருந்து நீ ஒரு செல்வத்தை சேமிச்ச அப்படின்னா அந்த செல்வம் வந்து பார்த்தோன்னா இந்த ஜென்மம் கிடையாது, இன்னும் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் அந்த செல்வம் வந்து பார்த்தோன்னா அழிவே அழியாது. ஓகேங்களா, அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா இந்த குறளுடைய நேரடி பொருள் இருக்கிறதுனால காரணம் சரி, கூற்று தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா சரியான விடை. இதற்கான பொருள் பார்த்தலாமா? பொருள் பாருங்க. நடுநிலைமையாளனின் செல்வத்திற்கு அழிவே கிடையாது. ஓகேங்களா, அவன் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்துக்கு எப்போதும் அழிவே கிடையாது. அது வந்து பார்த்தோன்னா வழி வழி தலைமுறையினருக்கு பயனளிக்கும். ஓகேங்க, உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கும் அது வந்து பார்த்தோன்னா பயன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு வள்ளுவர் இந்த குறளை சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்தது இதற்கான சொல்லும் பொருளும் பார்த்தலாமா? சொல்லும் பொருளும் பாருங்க. செப்பம் உடையவன் அப்படின்னா நடுநிலைமை உடையவன், ஆக்கம் அப்படின்னா செல்வம், சிதைவின்றி அப்படின்னா அழிவு இல்லாமல், எச்சத்திற்கு அப்படின்னா இங்க எச்சம் அப்படின்னா உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினர், தன் வழி தோன்றல். ஓகேங்களா, ஏமாப்பு உடைத்து அப்படின்னா உறுதியான பாதுகாப்பை தரும். அதுக்கடுத்தது மூணாவது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. நடுவுநிலைமை தவறி உண்டாகும் செல்வமானது நன்மையே தருவதாக இருந்தாலும் அதனை அப்பொழுதே கைவிட வேண்டும். இது சரியா தப்பான்னு யோசிங்க. காரணம் ஆர், நடுவுநிலைமை தவறி பெறப்படும் செல்வம் ஒருவருக்கு பிற்காலத்தில் பெரும் புகழையும் நிலைத்த வாழ்வையும் தேடித்தரும். இதுல இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்ட்டு பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. கூற்றியேக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. நடுவுநிலைமை தவறி, அதாவது நடுவுநிலைமையா இல்லாத தவறி தீர்ப்பு சொல்லு, உனக்கு வந்து பார்த்தோன்னா பணம் பொருள் இது எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பணம் பொருள் எல்லாமே உனக்கு நன்மையே தருவதாக இருந்தாலும், உனக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா பெரிய கோட்டை கட்டுற மாரி ஒரு செல்வம் உனக்கு கொடுத்தாலும் சரி, நீ வந்து பார்த்தோன்னா அதனை அப்போதே அவன் கொடுக்கும் போதே என்ன பண்ணிடணும், எனக்கு வேணாம் அப்படின்ட்டு கைவிட வேண்டும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா இந்த குறளில் இதுதான் வந்து பார்த்தோன்னா நேரடி பொருளே இருக்கிறதுனால கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா, அதாவது உனக்கு ஒருத்தன் தீர்ப்பு தப்பா ஆதரவா சொல்லு, நான் உனக்கு வந்து பார்த்தோன்னா காசு பணம் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் சொன்னாலும் சரி, என்ன பண்ணணுமா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நடுநிலைமை தவறிடக்கூடாது. அந்த பணத்தை அவன் கொடுக்கும் போதே என்ன பண்ணிடணும், எனக்கு இது வேணாம், நான் நடுநிலைமையாக தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். ஓகேங்களா, அப்போ காரணம் ஆறுக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. நடுவுநிலைமை தவறி பெறப்படுகின்ற செல்வம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுமா, ஒருவருக்கு பிற்காலத்தில் பெரும் புகழையும் நிலைத்த வாழ்வையும் தேடி தரும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது சரியா தப்பான தப்பு. என்ன தப்புன்னு பாருங்க. வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றாருன்னா, நடுவுநிலைமை தவறுறதுனால, ஓகேங்களா, நடுவுநிலைமை தவறுறதுனால உனக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் வந்து பார்த்தோன்னா உனக்கு எவ்வளோ பெரிய நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த செல்வத்தை வந்து பார்த்தோன்னா நீ வாங்கக்கூடாது, அப்பவே வந்து பார்த்தோன்னா அதை கைவிட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், நடுநிலைமை தவறி பெறப்படுகின்ற செல்வம் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பிற்காலத்தில் உதவும், பிற்காலத்தில் அவனுடைய வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா அந்த குறளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, எதிர்பொருளாக சொல்கிறதுனால காரணம் தப்பு, கூற்று சரி. ஓகேங்களா, இதற்கான பொருளை பாருங்க. பொருளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குறளோடைய கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது நடுநிலைமை தவறுறதுனால உனக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் இருக்கு இல்லையா, அந்த செல்வத்தினால உனக்கு பல நன்மை, ஓகேங்களா, பல நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, அந்த பயனை நீ என்ன பண்ணணுமா, அப்போதே எனக்கு அந்த செல்வமே தேவையில்லப்பா, நான் நடுநிலைமையாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு நடுநிலைமையை கடைபிடிக்க வேண்டும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த குறளுடைய பொருளே. இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்க.
நன்றே தரினும் அப்படின்னா நன்மையே தருவதாக இருந்தாலும் விகந்து ஆம் விகிந்து ஆம், அதாவது நடுநிலைமை தவறி வரும். ஆக்கம்னா தெரியும், செல்வம். அன்றே அப்பொழுதே, ஒழிய விடல் அப்படின்னா விட்டு விட வேண்டும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 4வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. ஒருவன் நடுநிலைமை உடையவனா அல்லது இல்லாதவனா என்பது அவனுடைய மறைவுக்கு பிறகு எஞ்சி நிற்கும் புகழை கொண்டு அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா தப்பான்னு யோசிங்க. நடுநிலைமை உடையவர்களின் புகழ் நிலைத்து நிற்கும், நடுநிலைமை இல்லாதவர்களின் புகழ் உடனடியாக மறைந்துவிடும். இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்ட்டு பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. கூற்று ஏக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஒருவன் நடுநிலைமை உடையவனா அல்லது நடுநிலைமை இல்லாதவனா என்பது அவனுடைய மறைவுக்கு பின்னாடி எஞ்சி நிற்கக்கூடிய புகழை கண்டு அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தன் நடுநிலைமையா இருக்கிறானா இல்லை நடுநிலைமையா இல்லாதவனா அப்படின்ட்டு அவன் இறஞ்சதுக்கு அப்புறம், அதாவது அவன் மறைஞ்சிட்டான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எஞ்சி நிற்கக்கூடிய புகழ், அதாவது அவன் மறைஞ்சிட்ட அப்புறம் பேசுவாங்க இல்லையா எல்லாருமே, எப்படியெல்லாம் வாழ்ந்தாம்பா, அவன் நடுநிலைமையாக வாழ்ந்தாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவனாக வாழ்ந்திருந்தா இல்லை கெட்டவனாக வாழ்ந்திருந்தா இவன் இப்படியெல்லாம் வாழ்ந்தானே அப்படின்ட்டு திட்டுவாங்க. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாரு. அவன் நடுநிலைமை உடையவனா அல்லது நடுநிலைமை இல்லாதவனா என்பது அவனுடைய மறைவிற்கு பின்னாடி எஞ்சி, அதாவது மிச்சம் மீதி நிற்கக்கூடிய புகழை கொண்டு அறியலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்த குறளுடைய நேரடி பொருளை சொல்றதுனால கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. காரணம் ஆர் பாருங்க. நடுநிலைமை உடையவர்களின் புகழ் நிலைத்து நிற்குமா? ஓகேங்களா? அழியவே அழியாது. நடுநிலைமை உடையவர்களுடைய புகழ் வந்து பார்த்தோன்னா நிலைச்சு நிற்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நடுநிலைமை இல்லாதவர்களின் புகழ் வந்து பார்த்தோன்னா உடனடியாக மறைந்துவிடும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த குறளுடைய அடிப்படையான பொருளே. ஓகேங்களா? நடுநிலைமை உடையவருடைய புகழ் வந்து பார்த்தோன்னா அந்த புகழை வந்து பார்த்தோன்னா உலகம் வந்து பார்த்தா இருக்கும் வரையில் அந்த புகழ் வந்து பார்த்தோன்னா நிலைத்து நிற்கும். நடுநிலைமை இல்லாதவங்களுடைய புகழ் வந்து பார்த்தோன்னா அப்போதே மறைஞ்சு போயிடும். அவன் இறந்தான் பத்தியா, அப்போதே மறைஞ்சு போயிடும். ஆனால் நடுநிலைமை உள்ளனுடைய புகழ் வந்து பார்த்தோன்னா அவன் மறைஞ்சாலும் சரி, அது எப்போவுமே அந்த புகழ் வந்து பார்த்தோன்னா இந்த உலகத்தில் நிலைச்சு நிற்கும். அதுதான் இந்த குறளும் சொல்ல வர்றது. அப்போது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சரியாக கொடுத்துருவாங்க. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான பொருளை பார்க்கலாமா? நடுநிலைமை உடையவன் நடுநிலைமை இல்லாதவன் அப்படின்ட்டு அவன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு எஞ்சி நிற்கக்கூடிய புகழாலும் இல்லது பழியாலும் காணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவன் செத்துட்ட அப்புறம் அவனுக்கு புகழ் கிடைக்குதா இல்லை பழி கிடைக்குதா அப்படின்ட்டு நம்ம அவன் நடுநிலைமையாக இருந்தானா இல்லையான்ட்டு அதை வச்சு சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு வள்ளுவர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதற்கான சொல்லும் பொருளும் பாருங்கள். தக்கார் அப்படின்னா நடுநிலைமை உடையவர். தக்கார்னா நடுநிலைமை உடையவர். தகவிலர் அப்படின்னா நடுநிலைமை இல்லாதவர் என்பது என்கின்ற உண்மையானது அவரவர் அந்தந்த நபர்களுடைய எச்சத்தால் அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் நிலையால் காணப்படும்னா உலகத்தாரால் அறிந்து கொள்ளப்படும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 5வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. வாழ்வில் கேடு உண்டாவதும் ஆக்கம் உண்டாவதும் இயல்பே அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பான்னு யோசிங்க. காரணம் ஆர். இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி மனம் நடுநிலைமை தவறி நடப்பது சான்றோர்களுக்கு அழகுன்னு கொடுத்துருக்கேன். இதில் இந்த 4 ஆப்ஷனில் எது சரி எது தப்புன்ட்டு யோசிங்க. அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பிளேஷனை கவனிங்க. கூற்று ஏக்கான எக்ஸ்பிளேஷன் பாருங்க. வாழ்வில் கேடு உண்டாவதும் அப்படின்னா கேடுனா என்னதுன்னா வறுமை. ஓகேங்களா? இந்த இடத்துல வறுமையை சொல்றாங்க. ஆக்கம் உண்டாவது இயல்பே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தப்பானா சரி. இந்த குறளுடைய முதல் பாதி பொருளை அப்படியே சொல்லுது. அதாவது வாழ்க்கையில வறுமை வர்றதும் வாழ்க்கையில செல்வம் வர்றதும் வாழ்க்கையோட இயல்பு தான் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா காரணம் ஆறுக்கான எக்ஸ்பிளேஷன் பாருங்க. இன்பம் வந்தாலும் சரி உனக்கு துன்பம் வந்தாலும் சரி மனம் வந்து பார்த்தோன்னா நடுநிலைமை தவறி நடக்கிறது தான் சான்றோர்களுக்கு அழகுன்னு கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பான தப்பு. என்ன தப்புனா, அதாவது சான்றோர்களுக்கு எது அழகு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி உன்னுடைய மனசு வந்து பார்த்தோன்னா நடுநிலைமையிலிருந்து தவறாமல், அதாவது ஒருதலை பட்சமாக தவறாமல் நடக்கிறது தான் சான்றோர்களுக்கு அழகு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன், நடுநிலைமை தவறி நடப்பது தான் சான்றோர்களுக்கு அழகுன்னு கொடுத்துருக்கேன். அதனால் காரணம் தப்பு. புரியுதுங்களா? கூற்று சரி,
இதற்கான பொருள் பாருங்க. கேடும் ஆக்கமும், அதாவது வறுமையும் செல்வமும் வாழ்க்கையில வந்து பார்த்தோன்னா இல்லாதவை கிடையாது. அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப இயல்பானவை தான். வறுமை வரும், அப்புறம் காசு வரும். இது வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில இயல்பானவை. ஓகேங்களா? ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்களுக்கு அழகு. ஓகேங்களா? காசு இல்ல அப்படின்ட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது, நடுநிலைமை தவறி நடந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் காசு இருக்குது, அதிகமா வரும் அப்படின்ட்டு நீ ஆசைப்பட்டு நடுநிலைமை தவறி நடந்துடக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா சான்றோர்களுக்கு இதுதான் அழகு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. காசு வந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, நடுநிலைமை தவறி நீ நடந்துடக்கூடாது. அப்படி நீ நடுநிலைமை தவறாது இருந்தால் தான் சான்றோர்களுக்கு அழகாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சொல்லும் பொருளும் பாருங்க. கேடும் அப்படின்னா வறுமையும், பெருக்கமும் அப்படின்னா செல்வமும், இல்லல் அப்படின்னா உலகத்தில் இல்லாதவை அல்ல, நெஞ்சத்து கோடாமை அப்படின்னா உள்ளம் கோணாமல் அல்லது நடுநிலைமை தவறாமல் இருத்தல், சான்றோருக்கு அப்படின்னா சான்றோர்களுக்கு, அணி அப்படின்னா அழகு. ஓகேங்களா? 6வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. கூற்று ஏ, ஒருவன் நடுவுநிலைமை தவறி அநீதி செய்ய நினைத்தாலும் அவன் செயலில் காட்டாதவரை அவனுக்கு எந்த கேடும் வராது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் ஆறு பாருங்க. ஒருவரது நெஞ்சம் நடுவுநிலைமையை விட்டுவிட்டு அநீதியான செயல்களை செய்ய நினைத்தாலே அது அவர் கெடப்போகிறார் என்பதற்கான அறிகுறி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் எந்த ஆப்ஷன் வரும்ன்ட்டு பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஓகேங்களா? இதற்கான கூற்று ஏக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஒருவன் வந்து பார்த்தோன்னா நடுவுநிலைமை தவறி அநீதி செய்ய நினைத்தாலும், அதாவது நடுவுநிலைமையிலிருந்து தவறி என்ன பண்ணுறான், அநீதி செய்ய நினைத்தாலும் சரி, ஆனால் அவன் வந்து பார்த்தோன்னா செயலில் காட்டல. ஓகேங்களா? அவன் நினைக்க மட்டும்தான் செய்கிறான். ஓகேங்களா? தப்பு செய்ய நினைக்கிறான், ஆனால் வந்து பார்த்தோன்னா அவன் வந்து பார்த்தோன்னா செயலில் காட்டல. அப்படி அவன் காட்டாத வரைக்கும் அவனுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த கேடும் வராது அப்படின்ட்டு கூற்று ஏல நான் கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பான தப்பு. என்ன தப்புனா, ஒருத்தன் நடுவுநிலைமையில் இருந்து ஒருதலை பட்சமாக தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்ட்டு அவன் யோசிச்சாலே சரி. ஓகேங்களா? அவன் வந்து பார்த்தோன்னா செயலில் காட்டணும்னு கிடையாது. அவன் அதை நினைச்சாலே சரி, அவன் வந்து பார்த்தோன்னா கெட்டு போகிறதுக்கான அறிகுறி வந்து பார்த்தோன்னா அதுதான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அவன் நினைச்சாலும் சரி அதை செயலில் காட்டாத வரை அவனுக்கு எந்த கேடும் வராது அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா தப்பு. காரணம் பாருங்க. ஒருவரது நெஞ்சம் நடுவுநிலைமையை விட்டுவிட்டு அநீதியான செயல்களை செய்ய நினைத்தாலே அது வந்து பார்த்தோன்னா அவன் கெட போகிறான் அப்படின்றதுக்கான அறிகுறி தான். இந்த குறளுடைய நேரடி பொருளை அப்படியே சொல்லியிருக்கு பாருங்க. ஒருத்தன் நெஞ்சில் நடுவுநிலைமையிலிருந்து விட்டு வேற ஒருத்தர் காசு வாங்கிட்டு ஒருத்தர்கிட்ட தீர்ப்பு மாற்றி சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் நினைச்சாலே சரி, அவன் வந்து பார்த்தோன்னா கெட போகிறான்றதுக்கான அறிகுறி அதுதான். ஓகேங்களா? அப்போது கூற்று தப்பு, காரணம் சரி. ஓகேங்களா? கூற்று தப்பு, காரணம் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான சரியான விடை. ஓகேங்களா? இதற்கான சொல்லும் பொருளும் பார்த்துலாமா? பொருள் பாருங்க. தன் நெஞ்சம் நடுநிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின். ஓகேங்களா? அவன் நெஞ்சம் வந்து பார்த்தோன்னா நடுவுநிலைமையிலிருந்து தவறி தப்பு செய்யலாம் அப்படின்ட்டு அவன் நினைச்சிட்டான் அப்படின்னாலே அவன் வந்து பார்த்தோன்னா கெட போகிறான். ஓகேவா? எங்கேயோ போய் கெட்டு அழிய போகிறான் அப்படின்றதுக்கான அறிகுறி அதுதான். ஓகேங்களா? சொல்லும் பொருளும் பாருங்க. கெடுவல் யான். கெடுவல் யான்னா நான் கெடப் போகிறேன் என்பது அறிக என்று ஒருவன் அறிய வேண்டும். எப்போனா தன் நெஞ்சம். ஓகேங்களா? தன் நெஞ்சம், தன் உள்ளம் நடுவொரி, அதாவது நடுநிலைமையிலிருந்து நீங்கி அல்ல செய்யின் அப்படின்னா அநீதி செய்ய நினைத்தால். ஓகேங்களா? நடுநிலைமையிலிருந்து அநீதி செய்ய நினைத்தாலே அவன் கெட போறான்றதுக்கான அறிகுறி அதுதான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 7வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. நடுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்ந்த ஒருவன் வறுமைப்பட்டால் உலகம் அதை பெரும் இழப்பாக கருதும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். காரணம் அறவழியில் வாழும் ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டால் அதை உயர்ந்தோர் வறுமை என்று கருதாமல் ஒரு வகையான உயர்வாகவே கருதுவார்கள். இதில் இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்ன்ட்டு பாஸ். கூற்று ஏக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. நடுநிலைமையிலிருந்து தவறாமல் அறநெறியில் வாழ்ந்த ஒருவன் இருக்கான், அவனுக்கு வந்து பார்த்தோன்னா வறுமை ஏற்படுது திடீர்னு. அப்படி வறுமை ஏற்படும் போது உலகம் வந்து பார்த்தோன்னா அவனை வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரும் இழப்பாக கருதும். அதாவது இன்னும் பழக்க தெரியாதுக்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப கேலி கிண்டல் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? கூற்றுல இது சரியா தப்பானா தப்பு. வள்ளுவர் வந்து பார்த்தோன்னா அப்படி சொல்லவே இல்லை. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா,
நடுவுநிலைமை தவறாமல் அறநெறியில் வாழ்கிற ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எப்படியாப்பட்ட வறுமை வந்தாலும் சரி, ஓகேங்களா, எப்படியாப்பட்ட வறுமை வந்தாலும் சரி அவனை வந்து பார்த்தோன்னா இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா எப்படி நினைக்குமா, எவ்வளோ வறுமை வந்தாலும் சரி இவன் நடுநிலைமையாக வாழ்கிறான் பத்தியா அப்படின்ட்டு ரொம்ப உயர்வாக தான் நினைக்குமா, ரொம்ப இழப்பாக கருதும்னு சொல்லியிருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தோன்னா தப்பு. ரொம்ப அவனை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அவன் நடுநிலைமையில் இருக்கிறான் பத்தியா அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக தான் நினைக்கும்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பு. காரணம் ஆறு பாருங்க. அறநெறியில் வாழும் ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டால் அதை உயர்ந்தோர் வறுமை என்று கருதாமல் ஒரு வகையான உயர்வாகவே கருதுவார்கள், ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த குறளுடைய நேரடி பொருளே, ஓகேங்களா. அவனுக்கு கஷ்டம் வந்துடுச்சு, வறுமை வந்துடுச்சு, வறுமை வந்தாலும் சரி அவன் வந்து பார்த்தோன்னா வறுமையில கிடையாது, அவன் உயர்ந்தவனாக தான் இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா கருதும், ஓகேங்களா. ஏன்னா அவன் நடுநிலைமையாக இருக்கிறான், ஓகேங்களா. நடுநிலைமையிலிருந்து தவறாத இருக்கிறான், அதனால் இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா அவனை உயர்வாக கருதும். இதில் கூற்று ஏ வந்து பார்த்தோன்னா தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை, ஓகேங்களா. இதற்கான பொருள், இந்த குறளுக்கான பொருள் பாருங்க. நடுநிலைமை தவறாமல், ஓகேங்களா, நடுநிலைமையில் இருந்து ஒருத்தன் தவறாத அறவழியில் வாழ்கிறான், அவனுக்கு வந்து பார்த்தோன்னா எப்பயோ வறுமை ஏற்பட்டுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால வறுமை ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா அவனை வந்து பார்த்தோன்னா பழி சொல்லோ எதுவுமே சொல்லாது, என்ன நினைக்குமா, ரொம்ப உயர்வாக தான் கருதுமா. எப்படியாப்பட்ட வறுமையில் இருந்தாலும் அவன் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறான், நடுநிலைமையில் வாழ்கிறான் பத்தியா அப்படின்ட்டு அவனை உயர்வாக தான் நினைக்கும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. இதுக்கான சொல்லும் பொருளும் பாருங்கள். கெடுவாக வையாது, கேடு என்று கருதாது. உலகம்னா உயர்ந்தோர் உலகம், ஓகேங்களா, உயர்ந்தோர் உலகம். நடுவாக அப்படின்னா நடுநிலைமையோடு. நன்றிக்கண் அப்படின்னா அறநெறியில். தங்கியான் அப்படின்னா நிலைத்து நின்றவனுடைய. தாழ்வு அப்படின்னா வறுமை நிலை, ஓகேங்களா. இது எல்லாமே ஒவ்வொரு சீரும் பிரித்து எழுதி வச்சுங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்தது 8வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்கள். முன்னே தான் சமமாக இருந்து பின் பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலைமை காப்பது சான்றோருக்கு அழகு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது சரியா தப்பான்னு யோசிங்க. சான்றோர்கள் தங்களுக்கு வேண்டியவர் அல்லது வேண்டாதவர் என்பர் என பாராமல் தராசு முல்லை போலவே எப்போதும் ஒரு பக்கம் சாய்ந்தே தீர்ப்பு வழங்குவார்கள்னு சொல்லியிருக்கேன். இதில் 4 ஆப்ஷனில் எது வரும்ன்ட்டு பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஓகேங்களா. கூற்று ஏக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. முன்னே தான் சமமாக இருந்து பின் பொருளை சீர்த்துக்கும் துலாக்கோல் போல். அதாவது துலாக்கோல், அதாவது எடத்தட்டு இருக்கு இல்லையா, எடத்தட்டு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 சைடு எதுவுமே பொருள் வைக்கல அப்படின்னா அது எப்படி இருக்குமா, ரெண்டுமே சமமாக நிற்கும், ஓகேங்களா. சமமாக இருந்து ஏதாவது ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம பொருளை வச்சோம் அப்படின்னா எந்த சைடு வந்து பார்த்தோன்னா எடை அதிகமாக இருக்குதோ அந்த சைடு வந்து பார்த்தோன்னா அந்த எடை வந்து பார்த்தோன்னா காட்டும், ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. பொருள் வைக்கிறதுக்கு முன்னாடி சமமாக இருந்து பொருள் வச்சதுக்கு அப்புறம் அந்த இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ எடை அப்படின்ட்டு காட்டக்கூடிய துலாக்கோல் போல் ஒரு பக்கம் சாயாமல் நடுவுநிலைமை காப்பது தான் சான்றோர்களுக்கு அழகு அப்படின்ட்டு கூற்றில் சொல்லியிருக்காங்க. இது சரியா தாப்பானா சரி. இது இந்த குறளுடைய நேரடி பொருளை சொல்லுது, ஓகேங்களா. அதாவது இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்கிறான், ஜட்ஜு வந்து பார்த்தோன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா 2 பேர் கேஸ் கொடுக்குறாங்க இல்லையா. 2 பேர் கேஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த சைடு நியாயமும் கேட்கணும், இந்த சைடு நியாயமும் கேட்கணும், ஓகேங்களா. கேட்கறதுக்கு முன்னாடியே இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், துலாக்கோல் எப்படி சமமாக இருக்குதோ அந்த போல் அந்த ஜட்ஜு வந்து பார்த்தோன்னா சமமாக இருக்கணும். ஜட்ஜு சமமாக இருந்து யார் சைடு தப்போ அவன் பக்கம் வந்து பார்த்தோன்னா தீர்ப்பை சொல்லணும், ஓகேங்களா. அவன் சைடு வந்து பார்த்தோன்னா தப்பு இருக்குது அப்படின்ட்டு தீர்ப்பு சொல்லணும். அதுதான் சொல்கிறார். துலாக்கோல் எப்படி சமமாக இருக்குதோ அது போல் சமமாக இருந்து யார் பக்கம் சரி தப்பு இருக்குது அப்படின்ட்டு சரியாக நீதி வழங்க வேண்டும் நடுநிலைமையில் இருந்து. அதுதான் சான்றோர்களுக்கு அழகு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது நேரடி பொருள் இருக்கிறதுனால கூற்று சரி. காரணம் பாருங்க, தங்களுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்ட்டு பார்க்க மாட்டாங்க, மாறா தராசு முல்லை போலவே எப்போதும் ஒரு பக்கம் சாய்ந்தே தீர்ப்பு வழங்குவார்கள்னு கொடுத்துருக்கேன். இது சரியா தப்பானா தப்பு. இன்னும் சரி மாரி தானே இருந்துச்சு சென்டென்ஸ் ஃபுல்லாக அப்படின்னா இதில் ஒரு இடத்துல நான் தப்பு அப்படியே ஆப்போசிட் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், சாய்ந்தேன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா, சான்றோர்கள் தங்களுக்கு வேண்டியவர்கள் அல்லது வேண்டாதவர்கள் என்று பார்க்காம தராசு முல்லை போலவே எப்போதும்
ஒரு பக்கம் சாயாது தீர்ப்பு வழங்குவார்கள். ஓகேங்களா, நான் சாய்ந்தே தீர்ப்பு வழங்குவார்கள்னு கொடுத்துருக்கேன். அதனால காரணம் தப்பு. ஓகேங்களா, கூற்று சரி, காரணம் தப்பு. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான சரியான விடை. பொருள் பார்த்தலாமா? ஒரு துலாக்கோலுடைய வேலை என்ன? சமமாக இருக்கும். ஓகேங்களா, பொருள் வைக்கிறதுக்கு முன்னாடி சமமாக இருந்து பொருள் வச்சுட்ட உடனே எந்த சைடு வந்து பார்த்தோன்னா பொருளோடைய எடை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சரியாக காட்டும். ஓகேங்களா, அது போல தான் என்ன பண்ணோம், நடுவுநிலைமையாக இருந்து சரியாக செயல்படுது தான் சான்றோருக்கு அழகு. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தோன்னா இதோடைய பொருள். நீங்கள் பொருள் ஒன்றா எழுதி வச்சுங்க. சொல்லும் பொருளும் பாருங்கள். சமன் செய்து அப்படின்னா சமமாக நின்று, சீர்தூக்கும் கோல் போல்னா பொருளை சீர்தூக்கி நிற்கும் துலாக்கோல் போல், அமைந்து அப்படின்னா அமைந்து, ஒரு பால் கோடாமை அப்படின்னா ஒரு பக்கமும் சாயாமல் இருத்தல், சான்றோருக்குன்னா சான்றோர்களுக்கு, அணினா தெரியும் அழகு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 9வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்களை பாருங்க. ஒருவரது சொல்லில் கோணல் இல்லாத நடுநிலைமை இருக்க வேண்டுமானால் அவரது உள்ளத்தில் வஞ்சகம் அல்லது கோணல் இல்லாத உறுதிநிலை இருக்க வேண்டும். இது சரியா தப்பான்னு யோசிங்க. மனதில் ஒருதலை பட்சமான விருப்பு வெறுப்பு இருந்தாலும் ஒருவர் பேசும் சொல்லில் நீதி தவறாமல் இருப்பதுதான் உண்மையான நடுநிலைமை என்று வள்ளுவர் கூறுகிறார். இதில் 4 ஆப்ஷனில் எது வரும்ன்ட்டு பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. கூற்று ஏக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. ஒருவரது சொல்லில், ஓகேங்களா, ஒருத்தருடைய சொல்லில் வந்து பார்த்தோன்னா கோணல் அப்படின்னா பிழை. ஓகேங்களா, பிழை இல்லாத நடுநிலைமை இருக்க வேண்டுமானால், அதாவது நீ பேசும்போது உனக்கு பிழை இல்லாத, ஓகேங்களா, எந்த ஒரு தவறான ஒரு வார்த்தை அந்த மாரியெல்லாம் இல்லாத நடுவுநிலைமையாக இருக்க வேண்டுமானால் அவரது உள்ளத்தில் நீ வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குமா, உன்னுடைய உள்ளத்தில் வஞ்சகம் இல்லாத அல்லது பிழை இல்லாத உறுதிநிலையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது சரியா தப்பானா சரி. எப்படி சரின்னு பாருங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஒருத்தருடைய சொல்லில், ஓகேங்களா, ஒருத்தருடைய சொல்லில் எப்போ வந்து பார்த்தோன்னா பிழை இல்லாத நடுவுநிலைமையான வார்த்தைகள் எப்போ வரும் அப்படின்னா அவனுடைய மனசில், ஓகேங்களா, அவனுடைய உள்ளத்தில் வந்து பார்த்தோன்னா வஞ்சகமோ அல்லது பிழையோ அவன் மனசில் இருக்கக்கூடாது. மனசில் இல்லாத இருந்தால் தான் அவனுடைய வார்த்தைகளில் என்ன ஆகுமா, நடுவுநிலைமையான நல்ல வார்த்தைகள் வரும். அப்படி நீ உன்னுடைய மனசில் வந்து பார்த்தோன்னா வஞ்சகமோ அல்லது பிழையோ இருந்துச்சுன்னா வெளில வரக்கூடிய வார்த்தைகளும் எப்படி இருக்கும், பிழையாக தான் வரும். அதுதான் வந்து பார்த்தோன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த குறளுடைய நேரடி பொருளை அப்படியே சொல்லியிருக்கிறதுனால கூற்று வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேங்களா, காரணம் மனசில் ஒருதலை பட்சமான விருப்பு வெறுப்பு இருந்தாலும், ஓகேங்களா, மனசில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குதா, ஒருதலை அதாவது நடுநிலைமை இல்லாத ஒரு விருப்பு வெறுப்பு மனசில் இருக்குது. ஆனாலும் ஒருவர் பேசும் சொல்லில் நீதி தவறாமல் இருப்பது, ஓகேங்களா, பேசுகிற சொல்லில் மட்டும்தான் நீதி தவறாமல் இருப்பது தான் உண்மையான நடுநிலைமை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா வள்ளுவர் அப்படி சொல்லலை. அப்போது காரணம் தப்பு. வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய மனசில் ஒருதலை பட்சமாக இல்லாத எந்த ஒரு வஞ்சகமோ அல்லது பிழையோ எதுவுமே இல்லாத உன் மனசில் நீ அப்படி நினச்சாதான் உன்னுடைய சொல்லுலையும் பிழை இல்லாத ஒருதலை பட்சம் அதாவது நடுநிலைமை இல்லாத நீ பேச முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்தோன்னா உண்மையான நடுநிலைமை ஆகும். ஓகேங்களா, அப்போது கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோன்னா இதற்கான சரியான விடை. இதற்கான பொருளை பாருங்க. உள்ளத்தில் கோணுதல் இல்லாத, உள்ளத்தில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பிழையும் இல்லாத தன்மையே உறுதியாக நீ பெற்றுட்ட அப்படின்னா சொல்லுலேயும் கோணுதல் இருக்காது. ஓகேங்களா, சொல்லுலேயும் பிழை இருக்காது. அப்படி இருந்த அப்படின்னா அதுதான் நடுநிலைமை. ஓகேங்களா, அதாவது உள்ளத்தில் நீ நடுநிலைமையாக இருந்தனாலே உன்னுடைய சொல்லுலேயும் நடுநிலைமையாக இருப்ப. ஓகேங்களா, அதுதான் சிம்பிளாக சொல்கிறாரு வள்ளுவர். ஓகேங்களா, இதற்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சொற்கோட்டம் இல்லது அப்படின்னா சொல்லில் கோணல் இல்லாதது. செப்பம் அப்படின்னா நடுவுநிலைமை. ஒரு தலையாய் அப்படின்னா உறுதியாக. உட்கோட்டம் இன்மை அப்படின்னா உள்ளத்தில் கோணல் இல்லாத தன்மை. பெரின் அப்படின்னா தெரியும் பெற்றால். அதுக்கடுத்தது 10வது குறளுக்கான கூற்று காரணம் வகை வினாக்கள் பாருங்க. வணிகர்கள் பிறரின் பொருளையும் தங்களின் சொந்த பொருள் போல பாதுகாத்து நேர்மையாக வணிகம் செய்தால் அதுவே அவர்களுக்கு மிகச்சிறந்த வணிக முறை ஆகும். இது சரியா தப்பான்னு யோசிங்க. கொள்வது மிகையாகவும் கொடுப்பது குறைவாகவும் இருப்பதுதான் வணிகர்களுக்கு லாபம் தரும் சிறந்த வணிக முறையாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இதில் இந்த 4 ஆப்ஷனில் எது வரும்ன்ட்டு யோசிங்க.
கூற்று ஏக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. வணிகர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா, பிறர் பொருளையும் அதாவது அவங்க கடையில இருக்குது இல்லையா? அந்த பொருள் வந்து பார்த்தோன்னா, பிறருக்கு தான் விற்க போறாரு. ஓகேங்களா? அந்த பொருள் என்ன பண்ணுமா, தங்களுடைய சொந்த பொருளை போல பாதுகாத்து நேர்மையாக அவங்க வணிகம் செய்தால், அதுவே அவர்களுக்கு மிகச்சிறந்த வணிக முறையாகும். இது சரியா தப்பானா சரி. அதாவது இப்போ வணிகர்கள் இருக்காங்க. இப்போ பேக்கரின்னே வச்சுக்கங்களேன். பேக்கரியில வந்து பார்த்தோன்னா, ஒரு கேக் விக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த கேக்க வந்து பார்த்தோன்னா, இன்னொருத்தர் தானே சாப்பிட போறாங்க. இதில வந்து பார்த்தோன்னா, ஏதோ மிச்சாலும் நம்மளுக்கு என்ன? இத வந்து பார்த்தோன்னா, அப்படியே அவங்களுக்கு தெரியாத மாரி நம்ம வித்தரலாம் அப்படின்ட்டு நெனைக்கக்கூடாது. அத வந்து பார்த்தோன்னா, பிறர் சாப்பிட்டாலும் அத நம்ம எப்படி குடுக்கணும்? பாதுகாத்து அதில வந்து பார்த்தோன்னா, எந்த ஒரு கெடுதலும் இல்லாத ரொம்ப நேர்மையா நம்ம வணிகம் செய்தால், அதுதான் வந்து பார்த்தோன்னா, சிறந்த வணிக முறையாகும். ஓகேங்களா? அப்போ கூற்று வந்து பார்த்தோன்னா, இந்த குறளோட நேரடி பொருள் சொல்றதுனால, காரணம் ஆறுக்கான எக்ஸ்பிரஷன் பாருங்க. கொள்வது ஓகேங்களா? வாங்கும்போது அதிகமா வாங்குறோம். விற்கும்போது குறைவா விக்கிறோம். அதாவது இப்ப கடையில வந்து பார்த்தோன்னா, ஒரு கடைக்காரன் இருக்கான் நம்ம ஊர்ல. அவன் வந்து ஒரு கடையிலேருந்து வாங்கியிருப்பான். அவன் வாங்கும்போது 1 1/4 கிலோன்னு ஒரு பொருள வாங்கிட்டு வரான். ஓகேங்களா? ஆனா நம்ம கிட்ட கொடுக்கும்போது எவ்வளோன்னு குடுக்குறான்? 3/4 கிலோவ 1 கிலோன்னு சொல்லி நம்மகிட்ட விக்கிறான். ஓகேங்களா? அப்படி கொடுக்கறது தான் வணிகர்களுக்கு லாபம் தரும் சிறந்த வணிக முறையாகும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளுவர் அப்படி சொல்லல. ஓகேங்களா? காரணம் தப்பு. வள்ளுவர் என்ன சொல்றார்ன்னா, வாங்கும்போது என்ன பண்ணணும்? சரியாக வாங்கணும். கொடுக்கும்போது சரியாக குடுக்கணும். அதாவது நடுநிலைமை. தராசு முல்லை போல சமமாக இருந்து தொழில் செய்வதே வணிக முறையாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதாவது இந்த காரணத்த நான் எங்கிருந்து எடுத்தேன் அப்படின்னா, பரிமேலழகருடைய உரையிலிருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? அதுல இருந்து கொஸ்டினை கேட்டாங்க அப்படின்னா, இந்த டீட்டெயில குடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க இத பார்த்துங்க. அப்போ கூற்று சரி, காரணம் தப்பு. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதற்கான பொருள பார்க்கலாமா? பிறர் பொருளை இருப்பினும், பிறருக்கு தான் அந்த பொருள போப்போது அப்படின்னாலும், அதனை தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வணிகம் செய்தல் வேண்டும். ஓகேங்களா? அப்படி செய்யறது தான் வணிக முறையாகும். ஓகேங்களா? பிறருக்கு தான் அந்த பொருள போய் சேரப்போகுது அப்படின்னாலுமே, அந்த பொருள வந்து பார்த்தோன்னா, எப்படி பார்த்துக்கணும்? ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கணும். அப்படி பாதுகாப்பா பார்த்துக்கிறது தான் சிறந்த வணிக முறை ஆகும். ஓகேங்களா? 10வது குறளுக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? வாணிகம் செய்வார்க்கு அப்படின்னா, வாணிகம் செய்வார்களுக்கு. வாணிகம் அப்படின்னா நல்ல வாணிகம். பேணி அப்படின்னா பாதுகாத்து அல்லது போற்றி. பிறவும் அப்படின்னா பிறருடைய பொருளையும். தமபோல் அப்படின்னா தம் பொருளை போல. செய்யணும் அப்படின்னா செய்தால். ஓகேங்களா? இதோட இந்த அதிகாரம் நடுநிலைமை அதிகாரம் ஓவர். லைக்கு, சப்ஸ்கிரைபு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. இதில் ஏதாவது குறைகளோ இல்லை டவுட்ஸோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி.